வணக்கம். சிவாஜி கணேசன் படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சிவாஜி ரசிகர். அவங்க சொல்ல போகிறாங்க, கேளுங்க. வணக்கம். சிவாஜி கணேசன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாகப்பிரிவு ரொம்ப பிடிக்கும். அந்த கையை அவர் வைத்து கொண்டு கடைசி வரைக்கும் நடிக்கிறாரு. அது ரொம்ப அது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த கையை அப்படி மூணிக்கணும் நடித்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கப்பலோட்டி தமிழ் பிடிக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிடிக்கும். சிவாஜிக்கு ரொம்ப ரசித்து பார்ப்பேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலும் பழம் பிடிக்கும். அதில் ஒரு ரொம்ப பல தடவை பார்த்துக்கிறேன். ராஜராஜ சோழன் ரொம்ப அந்த அவரை பிடிக்கும் எனக்கு. சிவாஜி ரொம்ப பிடிக்கும். அந்த கதையும் எனக்கு, அவர் ஆண்டது, அந்த கோயில் கட்டினது எல்லாமே அவர் அப்படியே நடிச்சிட்டார். சிவாஜின்றவர் எல்லா தொகுப்பிலும் அவர் ஒரு இமயம் சிவாஜின்றவர். அவரை மாதிரி நடிக்க முடியாதுங்க. அவர் பெரிய இமயம் தான். ஒரு படம் வருது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும். அப்போ உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ, நாளைக்கு இந்த படம் போகணும், சிவாஜி படம் வந்துருக்குது, நாளைக்கு போகணும், வேலையை முடிக்கணும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓடி போய் நாங்கள் அந்த தேட்டரில் உட்காந்து ரசித்து பார்ப்போம். சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும். எந்த படம் ஒரு நடிக்கல எல்லாமே தோல்வி கிடையாது. சரி, ஏதாவது பிடிச்ச ஒரு வரி, பாட்டு வரி, பிடிச்ச வரி, பாடல்கள் இது தங்கத்திலே, அந்த பாகப்பிரிவில் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அந்தத்திலே ஒரு குறை இருந்தாலும். கப்பலோட்டி தமிழ் பாரதியார் பாட்டு. உங்களுக்கு பிடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து எந்த பாடல் பிடிக்குமோ அதை 2 வரி பாடுங்க. ஒரு சொல்லால் தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி, சிங்கார கண்ணையும் தேனூரு சொல்லாலே தீராத பிடிக்குமோ அதை 2 வரி பாடுங்க. குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலர்களிலே மண்டு மோதிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட